ஹாய், நான் உமா. இன்றைக்கி கேன்பரி வச்சுட்டு ஒரு ஒயிட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து 1 டீஸ்பூன் கேன்பரி, 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, இது வந்து டேட்ஸு சின்னதாக கட் பண்ணிட்டேன், 2 எக்கு, இது வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, இது மைதா வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க, 1/2 கப்பு வந்து சர்க்கரையை தூள் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் வந்து 1/3 கப்பு வந்து பட்ரு, இது நம்ம வந்து மெல்ட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு. இப்போ நான் வந்து கேக் டீன் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் வெண்ணெய் தடவி அதுக்கு மேலே மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட எக் பீட் இந்த எக் பீட்ரு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் பீட்ரெல்லாம் கிடையாது, இல்லை, அதனால நான் இது வச்சு பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எசன்ஸு, வேனிலா எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் எங்கிட்ட ரோஸ் எசன்ஸ் தான் இருக்குது, அதையும் நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். எந்த எசன்ஸும் இல்லைன்னா 4-5 ஏலக்காய் நுணுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 2 முட்டை இதில் அடித்து ஊற்றிருக்கேங்க. இது வந்து இந்த சர்க்கரை பவுட்ரு வந்து போட்டுடலாம், நல்லா அடிச்சிடலாங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும், இந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகும். சர்க்கரை முழுசாக போடும்போது மெல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் பவுட்ரு பண்ணால் சீக்கிரம் ஆயிடுங்க. கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதுங்க. இந்த கேக் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளுக்கு ஓவன் இல்லை, பீட்டர் இல்லை, எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சுங்க. இதில் 1 கப்பு பால் ஊற்றணும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பட்டர் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜ் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் மெல்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு நான் போடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ வந்து நல்லா கலக்கிட்டேங்க, வெண்ணெயும் முட்டையும் சர்க்கரையும். இது கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மெல்ட் பண்ணி ஊற்றினா இந்த திரி வராது. இப்போ இதில் ஜலிச்சு வச்சுருக்கிற மைதா மாவு போட்டுடலாம். மைதா மாவும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பால் வேணுன்னா நம்ம பார்த்து ஊற்றிடலாம், கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு.
இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிடலாங்க, கன்சிஸ்டன்சி பத்தாது. ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேங்க இப்போ பால். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றுருங்க, கொஞ்சம் திக்காக இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிடலாம் நம்ம. இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்படி எடுத்தால் இப்படி விழுகணும். அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இப்படி பண்ணாலே போதும், திருப்பி இப்படி பண்ண வேண்டாம். இதில் வந்து டேட்ஸ் போட்டுடலாங்க. இன்னும் சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நட்ஸு போடுறேங்க, முந்திரி பருப்பு, canberry போடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 20 நிமிஷம் குக்கரில் வெயிட் போடாமல் இந்த டின்னில் ஊற்றி வேக வச்சிடலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைன்னா சாதா சில்வர் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். இது இப்போ கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, இதில் ஊற்றிடலாங்க. இது ஒயிட் கலரில் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஆகும்னா கல்லுப்பு கீழே போட்டு குக்கர்லேயே பண்ணலாம். இதே அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த கேக் டின் அது மேலே வச்சோம்னா ப்ரௌனிஷ் ஆகிடும் மேலெல்லாம். இப்போ லேசாக தட்டிடுங்க. இதில் இது பொங்கி வரும், அதனால் அரை பக்கம் போதும். இது வந்து நம்ம இன்னி குக்கரில் வச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க, நான் இப்போ இதில் இறக்கி வைக்க போகிறேன். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதில் வெயிட்டே வைக்கலைங்க, நான் வாஷர் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ இது 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம் வெந்துச்சுன்னு. நல்லா வெந்துச்சுங்க, இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேன்பரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணலாம் நம்ம. பாருங்க,
கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. சூடாக இருக்குங்காட்டி உடையுதுங்க. சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.